பள்ளி முடிந்த பின் நடக்கும் பகுதி நேர வேலையில் 4 பேர் கலந்து கொண்டு 180 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். இந்த பணத்தை சரி சமமாக பங்கிட்டால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கிடைக்கும்? எனவே 180 ரூபாயை 4 பகுதியாக பிரித்து 4 பேரில் ஒவ்வொருவருக்கும் ஒரே தொகை கிடைக்குமாறு செய்ய வேண்டும். எனவே 180ஐ வகுக்க வேண்டும். நாம் 180ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். நமக்கு 180 வகுத்தல் 4 வேண்டும். இப்பொழுது நம்மில் அநேகம் பேருக்கு இந்த வகுத்தல் தெரியாது. இதனை வேறு விதமாக எழுத வேண்டுமானால் இவ்வாறு 4 வகுத்தல் 180 என்று எழுதலாம். இங்கு வகுக்கப்படும் எண் 1ஓ 2ஓ அல்லது 3ஓ இடங்களை கொண்டிருக்கும் போது இவ்வாறு எழுதுவது வகுத்தலை சுலபமாக்கும். முதலில் 4ஆல் 1ஐ வகுக்க முடியுமா? முடியாது. 4 1ஐ விட பெரியது. எனவே இங்கு ஒரு பூஜ்ஜியத்தை போடலாம். ஆனால் அதற்கு பதிலாக நாம் 1இன் வலது பக்கம் செல்லலாம். இந்த 18ஐ 4ஆல் வகுக்கலாம். 4 தடவை 4 என்பது 16. ஆக 18 4 முறை வகுபடும். 4 பெருக்கல் 5 இதனை எழுதுவோம். 4 பெருக்கல் 4 என்பது 16. ஆகவே 18ஐ விட குறைவு. 4 பெருக்கல் 5 என்பது 20. ஆகவே 18ஐ வகுக்க முடியாது. எனவே 18 வகுப்படும் 4 முறை. 4 பெருக்கல் 4 என்பது 16. மேலும் இப்பொழுது கழிக்க வேண்டும். 18 மைனஸ் 16 என்பது 2. இந்த பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு வருவோம். 4ஆல் 180 வகுபடும் 40 முறை. காரணம் இது 10ஆம் இடத்தில் உள்ளது. 40 பெருக்கல் 4 160. 180 மைனஸ் 160 20. அதனால் அந்த பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு வந்தோம். நான் 4இல் 1 வகுபடாது என்பதால் மேலும் நகர்ந்து 1ஐயும் 8ஐயும் சேர்த்து 18 என்று கொண்டேன். 4 பெருக்கல் 4 என்பது 16. 18இல் கழித்தால் நமக்கு கிடைப்பது 2. பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு வரவும். இப்பொழுது 4ஆல் 20ஐ வகுக்கலாம். எத்தனை முறை? ஓ, நாம் இப்பொழுதுதான் 4 பெருக்கல் 5 20 என்று எழுதினோம். ஆக 4 20இல் 5 முறை உள்ளடங்கும். 5 பெருக்கல் 4 என்பது 20. ஆக 180 வகுத்தல் 4 என்பது 45. ஆக இந்த 4 பேரும் ரூபாயை சமமாக பிரித்தால் ஒவ்வொருவருக்கும் 45 ரூபாய் கிடைக்கும்.